மாமா. உள்ள வாமா, கதவு திறந்துதான் இருக்கு. மாமா. உள்ள வர வேண்டியதுமா, எதுக்கு கதவை தட்டிக்கிட்டு இருக்க? இல்ல மாமா, நீங்க வேலையா இருப்பீங்க, அதான் நான் திடீர்னு வந்து உங்களை தொந்தரவு பண்ணிடக்கூடாதுல, அதுக்குதான் வெளியில இருந்தே கூப்பிட்டேன். இந்த பாரு மருமகளே, இந்த மாமாவை பாக்குறதுக்கு இந்த ரூமுக்கு நீ எப்போ வரணும்னு நினைச்சாலும் வரலாம். என்கிட்ட பர்மிஷன் கேட்டுதான் நீங்க வரணும்ல ஒண்ணும் இல்ல. அப்புறம் எனக்கு இந்த வீட்டுல பெருசா எந்த வேலையுமே கிடையாது. கொஞ்ச நாளா நான் ரெஸ்ட்ல தான் இருக்கேன். முன்னாடி பசங்க பிசினஸ் பாத்துக்கிட்டு இருந்தாங்க, நான் வீட்டுல இருக்க போய் அப்பப்போ சமைச்சு கொடுத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்போ முழு நேரமும் நான் ரெஸ்ட்ல தான் இருக்கேன். பசங்க பிசினஸையும் பாத்துக்கிட்டு வீட்டுல இருக்க வேலையும் பாத்துக்கிறாங்க. என்னை எந்த வேலையும் பார்க்க விடுறது இல்ல. அப்பப்போ ஏதாச்சும் புதுசா கம்பெனிக்கு நியூ கான்ட்ராக்ட் கிடைச்சிச்சுன்னா அதை செக் பண்ண சொல்லி எனக்கு மெயில் அனுப்புவாங்க. அதை மட்டும் தான் பார்ப்பேன். மற்றபடி இந்த வீட்டுக்குள்ள எந்த வேலையுமே எனக்கு கிடையாது. ஓ, அப்படியா மாமா? நீங்கள் சாப்பிட்ட உடனே லேப்டாப் எடுத்துகிட்டு ரூமுக்குள்ளே வந்தீங்களா? அதான் ஏதாச்சும் முக்கியமான வேலையாக இருப்பீங்க, நம்ம போய் தொல்லை பண்ணிடக்கூடாதுன்னு தான் வெளியில் என்ன கூப்பிட்டேன் மாமா. இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்களா மாமா? இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன். இந்த பாரு மருமகளே, நான் இப்பவும் சொல்றேன், இந்த வீட்டையும் சரி இந்த வீட்டுல இருக்கிறவங்களையும் சரி உன் குடும்பமா நினைச்சேன்னா யாருக்கிட்டையும் எந்த தயக்கமும் இருக்காது. சரியா? சரிங்க மாமா. மாமா, இந்தாங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த பாலை குடிச்சிருங்க. எமரி பாலா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா, ஏற்கனவே சாப்பிட்டதே வயிறு ஃபுல்லா இருக்கு. இதுல இந்த பாலுக்கெல்லாம் வயிற்றுல இடம் இல்ல. மாமாவால இந்த பாலை குடிக்க முடியாதுமா, வேணா நீ குடிச்சிட்டு படுத்து தூங்கு. எனக்கு வேண்டாமா. ஆமா, அந்த 2 சப்பாத்தி உங்களுக்கு வயிறு நிறைஞ்சிட்டாக்கும். நீங்க எடுத்துக்கிற மாத்திரைக்கே அந்த சப்பாத்திலாம் இருக்கிற இடமே தெரியாம போயிடும். அவ்வளோ மாத்திரை போடுறீங்க, அதுக்கு இந்த 2 சப்பாத்தி எப்படி மாமா பத்தும்? இதுக்கு தான் கூட 2 சப்பாத்தி சாப்பிடுங்கன்னு சொன்னேன். நீங்க தான் போதும் என்னால் சாப்பிட முடியாதுன்னு வந்துட்டீங்க. நைட்டு நேரத்தில் மறுபடியும் பசி எடுக்கும், அதுக்கு தான் பாலை காய்ச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த பாலை குடிச்சிங்கன்னா கொஞ்சம் உடம்புக்கு தெம்பா இருக்கும், நல்லா தூக்கமும் வரும். நைட்டு நேரத்தில் மறுபடியும் பசிக்காது. இதை குடிங்க பாலை. அப்பவுமே இப்ப நிலைமை சாப்பிட்டேன், அதுக்குள்ள எப்படி மறுபடியும் இந்த பால் குடிக்க முடியும்? வேணும்னா நீ வச்சுட்டு போமா, நைட்டு பசி எடுத்துச்சுன்னா நான் எடுத்து குடிச்சுக்கிறேன். இல்ல மாமா, நீங்க தூங்கிட்டீங்கன்னா இந்த பாலை குடிக்க மாட்டீங்க. அதனால இப்பவே குடிச்சிட்டு படுத்துருங்க. லேட் நைட்ல இந்த பாலை குடிச்சாலும் நல்லா இருக்காது. இப்ப குடிக்கிற சுட்டில் தான் இருக்கு, அதனால இப்பவே குடிங்க. ஏன்னா நீங்க வேலையை முடிச்சுட்டு தூங்குறதுக்கு இன்னும் எப்படி இருந்தாலும் ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். அதுக்கு முன்னாடி இந்த பாலை குடிச்சிட்டீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு செரிக்கவும் செஞ்சிடும். அப்புறம் படுத்த உடனே நல்லா தூக்கம் வந்துடும். அதுக்காக தான் சொல்றேன், நீங்க இதை முதல்ல குடிங்க. குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வேலையை பாருங்க. அதுக்கு இல்லமா மாமா, நான் சொன்னா கேட்க மாட்டீங்களா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லமா. சரி குடுமா, நான் குடிக்கிறேன். இந்தாங்க, குடிங்க மாமா, ஆறிட போகுது. குடிக்கிறமா. அப்பவே சொல்லணும்னு நினைச்சேன். சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறமே வயிறு நிறைய நல்ல சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி இருக்கு. ஏன்னா நானும் பசங்களும் மாறி மாறியே சமைச்சு சாப்பிட்டு எதுல உப்பு அதிகமா இருக்கு காரம் கம்மியா இருக்குன்னே தெரியாம அப்படியே சாப்பிட்டு பழகிட்டோம். அப்பப்போ அண்ணி சாப்பாடு கொடுத்துருவாங்க, இல்லைன்னா என் மருமகளுவா எப்ப வச்சு ஒரு தடவை வீட்டுக்கு வந்தா இந்த மாதிரி வாய்க்கு ருசியா சமைச்சு தருவாங்க. அதுக்கப்புறமே இன்னைக்குதான் நான் சாப்பிடுறேன். நல்லா சமைக்கிறியே, சமையல்லாம் நல்லா தெரியுமா உனக்கு? மாமா, எனக்கு நீங்கள் சொல்கிற அளவுக்குலாம் சமையல் தெரியாது. ஏதோ 1-2 சாப்பாடு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு செய்வேன். அதுவும் இப்போ கற்றுக்கிட்டதான். அம்மா அப்பா உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் சமைச்சதெல்லாம் கிடையாது. ஏன் கிச்சன் பக்கத்தில் கூட அம்மா விட மாட்டாங்க. அம்மா இறந்ததுக்கு அப்புறம் தான் நான் இந்த சமையல்லாம் கற்றுக்கிட்டேன் மாமா. அப்போ தான் தெரியும். ஆனால் அதுக்காக அந்த அளவுக்கு ஆகா ஓகோன்னு சமைப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. 1-2 பிடிச்ச மாதிரி சமைப்பேன், அவ்வளோதான் மாமா. உனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சமைச்சாலும் சாப்பாடுல ருசி மட்டும் இல்ல, நீ காட்டுற பாசமும் இந்த சாப்பாடுல தெரிஞ்சிச்சு. உன் கூட சேர்ந்து பேசிக்கிட்டே இருந்து சாப்பிட்டேன்னா அது என்னமோ வயிறு நிறைஞ்சதோ இல்லையோ மனசு ஃபுல்லா நிறைஞ்சிட்டு, அதனாலதான் பசியே எடுக்கல. இந்த பாலை பாரு, குடிக்க கூட முடியல, கையில வச்சுக்கிட்டே உட்காந்துருக்கேன். மாமா, இந்த பாலை குடிக்காம இருக்கணுங்கிறதுக்காக தானே நான் சமைச்சது நல்லா இருக்குன்னு ஆகா ஓகோன்னு புகழ்றீங்க. இந்த பாருங்க, நீங்க என்ன சொன்னாலும் இன்னைக்கு நான் விட மாட்டேன். ஒழுங்கா இந்த பாலை குடிங்க சொல்லிட்டேன். ஐயோ, அதுக்காகலாம் ஒண்ணும் இல்ல மருமகளே, உண்மையிலேயே நான் சொல்றேன், நீ ரொம்ப நல்லா சமைக்கிற. சாப்பாடு நல்லா இருந்துச்சு. நான் சமைச்சா நல்லா இருக்குன்னு சொன்னீங்களே, இந்த பால் நான் செஞ்சதுதான் நல்லா தான் இருக்கும், குடிங்க. குடிக்கல நமக்கு என்ன விடமா போற? சரிம்மா, நான் குடிக்கிறேன். மருமகளே, நான் பாலை குடிச்சிட்டேன், நான் தூங்கிக்கிறேம்மா, நீ போய் தூங்கு, நேரமாயிட்டு பாரு. ஏமா கனிகா, மாமா, நான் பேசுறேன் பதிலே சொல்லாம எதை யோசிச்சுட்டு இருக்க? என்னம்மா, எதுவும் மாமா கிட்ட சொல்லணுமா? மாமா, அது நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். ஆனால் அதை நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரியல. அதான் மாமா சொல்கிறதுக்கு தயக்கமாக இருக்குது. எதுக்குமா தயங்குற? நீ எதுவா இருந்தாலும் என்கிட்ட தாராளமா கேட்கலாம். நான் எதுவும் உனக்கு தப்பா நினைச்சுக்க மாட்டேன். இப்போ உன் மனசுல ஒரு குழப்பம் இருக்கு, அந்த குழப்பத்தை உன் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருந்தாதான் அது உனக்கு பிரச்சனை. அதுவே கேட்டு தெளிவுபடுத்திக்கிட்டேன்னா அப்புறம் உனக்கும் சரி உன்னை சுத்தி இருக்கவங்களுக்கும் சரி எந்த பிரச்சனையும் இல்லை. எதுவா இருந்தாலும் தாராளமா நீ இந்த மாமா கிட்ட கேட்கலாம். கேளு, என்ன கேட்கணும் மாமா கிட்ட? இது பிரச்சனை வர அளவுக்கு பெரிய விஷயமானு எனக்கு தெரியாது மாமா. ஆனால் எனக்கு உங்ககிட்ட கேட்கணும்னு தோணுது, அதனால நான் கேட்குறேன். அவர் உங்களை பற்றியும் இந்த குடும்பத்தை பற்றியும் என்கிட்ட நிறைய சொல்லியிருக்காரு. இந்த வீட்டில் உள்ளவங்கெல்லாம் யார் எப்படிங்கிறதெல்லாம் எல்லா விஷயத்தையுமே என்கிட்ட சொல்லியிருக்காரு. ஆனால் எனக்கு இதில் என்ன குழப்பம்னா, உங்கள் பையன் வீரா இருக்கார்ல,
அவர் அத்தை இறந்ததுக்கு பிறகு உங்கள் மேலே வெறுப்போடையும் கோபத்தோடையும் இத்தனை வருஷமா உங்களை பார்க்காம பேசாமல் இருக்காரு. ஆனால் நீங்கள் அவர் மேலே வச்சிருக்க பாசமும் அன்பும் உங்களுக்கு இன்னமும் குறையவே இல்லை. எத்தனை பிள்ளை உங்களை சுற்றி இருந்தாலும் உங்கள் மனசு முழுக்க தேடுறது அவர் ஒருத்தரை தான். ஆனால் அவர் உங்களை ஏன் என்னன்னு கூட எட்டி கூட வந்து பார்க்க மாட்டேங்காரு. உங்களை புரிஞ்சுக்கணும்னு கூட அவர் நினைக்க மாட்டேங்காரு. அப்படி இருந்தால் அவர் மேலே உள்ள பாசம் உங்களுக்கு குறையல. இதை நான் ஏன் கேட்குறேன்னா மாமா, என் அம்மா அப்பா உயிரோடு இருக்க வரைக்கும் அவங்க சொந்தக்காரங்க எல்லாருமே எங்கள் மேலே பாசமாக தான் இருந்தாங்க. என் அப்பா பேச்சுக்கு அவரோட சொல்லுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கும். ஏன்னா எங்கள் அப்பா ரொம்ப நேர்மையானவர். ஒரு துளி கூட மற்றவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு மனசார நினச்சதே கிடையாது. அவர் முன்னாடி யாராச்சும் கஷ்டப்பட்டா அவங்களுக்கு எப்படி உதவி பண்ணணும்னு தான் நினைப்பாரு. ஏன் மற்றவங்களுக்காக அவரோட ஆஸ்தி அந்தஸ்து எல்லாத்தையும் இழந்து ஒரு ஏழ்மையான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருந்தவர் எங்கள் அப்பா. அவர் இருக்கும்போது அந்த ஊரே அவரை தூக்கி வச்சு பெருமையாக பேசினுச்சு. ஆனால் அவர் இறந்ததுக்கு அப்புறமே யாருமே அவரை எட்டி கூட வந்து பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. என் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இந்த உலகத்திலே பெரிய சொத்துனா அது நான் மட்டும்தான். என்னையும் மீறி அவங்களுக்குன்னு எதையுமே சேர்த்து வச்சது கிடையாது. அவங்க முன்னாடி கஷ்டம்னு யார் வந்து நின்றாலும் சரி, தான் கிட்ட இருக்கு இல்லை இது பிற்காலத்தில் நமக்கு நம்ம பிள்ளைக்கு தேவைப்படுன்னு என் அப்பா அம்மா நினைச்சதே கிடையாது. நம்ம முன்னாடி இருக்கிறவங்களோட கஷ்டம் இப்போ நீங்கம்மா அவங்க சந்தோஷமா இருப்பாங்களா அதை மட்டும்தான் என் அப்பா நினைப்பாரு. கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுத்தா கடவுள் நமக்குன்னு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை எங்கேயாச்சும் அமைச்சு கொடுப்பாருன்னு அப்பா நினைப்பாரு. இப்படி மற்றவங்களுக்காகவே வாழ்ந்த ஒரு மனுஷன், மற்றவங்களுக்காகவே தான் சொத்துல இருந்து எல்லாத்தையுமே இழந்த ஒரு மனுஷன், இல்லாத பழிக்காக என் அம்மாவும் அப்பாவும் அவங்க உயிரை மாச்சிக்கிட்டாங்க. ஆனாலும் அவங்க மரணத்தை யாருமே மதிக்கல. அப்பா கூட கூட பிறந்தவங்க அவங்க மரணத்தை இழிவுபடுத்தி தான் பேசுனாங்க. என் அப்பா கூட இருக்கிற வரைக்கும் அவங்க உதவி தேவைப்பட்டுச்சு. அவங்கள நல்லவங்கன்னு சொன்னவங்க இறந்ததுக்கு அப்புறம் ஒரு வார்த்தை கூட என் அப்பாவுக்காக பேசல. அப்படி பேசியிருந்தா எனக்கு இல்ல மாமா, நான் ஏன் சொல்றேன்னா யாரா இருந்தாலும் இந்த உலகத்துல உயிரோட இருக்கிற வரைக்கும் தான் மதிப்பு. இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவங்க நினைப்பு கூட அவங்க கிட்ட வராது. உங்க பையன் உங்களை எப்படி இல்லாம வெறுக்கிறாரு, உங்களை கஷ்டப்படுத்துறாரு. ஆனாலும் நீங்க உங்க பிள்ளை மேல பாசமா இருக்கீங்க. அவரை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக உங்க குடும்பத்தை விட்டு கொடுத்துட்டு இப்படி தனியா வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. உங்களை சுத்தி எத்தனை பிள்ளைங்க உங்களை பார்த்துக்கிட்டாலும் உங்க மேல பாசமா இருந்தாலும் உங்களோட தேடல் ஃபுல்லா உங்க பையன் வீர மேலதான் இருக்கு. ஏன்னா நீங்க அவரோட அம்மாவை அந்த அளவுக்கு நேசிச்சிருக்கீங்க. உங்க 2 பேர் காதலையும் கூடயே இருந்து பார்த்தவர் வீரா. ஆனா அப்படி இருந்தும் அவர் உங்க மேல இன்னமும் கோபத்தோடையும் பெருப்போடையும் தான் இருக்காரு. ஆனாலும் உங்க பாசம் குறையல. உங்க குடும்பத்தை விட்டு இப்படி தனியா வந்து இருக்கிறத நினைக்கும் போது உங்களுக்கு கஷ்டமா இல்லையா மாமா? இந்த வாழ்க்கை உங்களுக்கு கஷ்டமா இல்லையா? இல்லம்மா, எனக்கு இந்த வாழ்க்கை கஷ்டமா இல்ல. மாமா ஆமாம்மா, எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல. ஏன்னா என் சந்தோஷம், என் வாழ்க்கை, என் குடும்பம் எல்லாமே என் சுமித்ரா மட்டும்தான். என் சுமித்ரா என்னைக்கு இந்த உலகத்தை விட்டு போனாலும் அன்னைக்கு என் ஒட்டுமொத்த சந்தோஷமும் என்னை விட்டு போயிட்டு. என்கிட்ட சந்தோஷம் இருந்தா தரமா கஷ்டங்கிறத உணர முடியும். அந்த கஷ்டத்தை உணர்றதுக்கான எந்த வாய்ப்புகளுமே என்கிட்ட இல்லையே. அப்புறம் எங்கம்மா நான் கஷ்டப்பட? அப்படி கேட்டல, ஏன் இத்தனை பிள்ளைங்க இருந்தோம் வீரா மேல மட்டும் இவ்வளவு பாசமா இருக்கீங்க? அதுக்கு காரணம் என் சுமித்ரா தான். அவன் என் மேல உசுரா இருந்தா அதீத காதல் கொண்டவா என் மேல. அப்படியாப்பட்டவன் மேல உள்ள காதலை நான் உணரும் போது எங்களுக்கு காதல் பைசா கிடைச்சவன் தான் எங்க வீரா. அவனை பொக்கிச மாதிரி நாங்க பாத்துக்கிட்டோம். அவனை எப்படி இல்லாம வாழ வைக்கணும்னு நினைச்சோம். ஆனா என் சுமித்ரா இருக்கிற வரைக்கும் என் பிள்ளை சந்தோஷமா தான் இருந்தான். அவன் இந்த உலகத்தை விட்டு போனதுக்கு பிறகு என் பிள்ளைக்கு இந்த உலகத்துல நிம்மதியான வாழ்க்கைன்னு ஒண்ணு இல்லாமலே போயிட்டு அவன் வாழ்க்கையை நான் நல்லபடியா அமைச்சு கொடுக்கணும். என் கூட இருக்க பிள்ளைங்களோட வாழ்க்கையெல்லாம் ஒரு அளவுக்கு நான் நல்லபடியா சீராக்கிட்டேன். ஆனா இவனோட வாழ்க்கையை என்னால சரி பண்ண முடியல. அவன் என்னதான் என்னை வெறுத்து ஒதுக்கினாலும் அவன் மேல இருக்கிற பாசமும் அன்பும் என்னைக்குமே குறையாது. அவன் எங்களோட பொக்கிசம். அதையும் பிள்ளைங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு தடவையாச்சும் என் பிள்ளை மனசார என் அப்பான்னு கூப்பிட மாட்டானா? அவனை அள்ளி அழைச்சு அவனுக்கு பாசத்தோட ஒரு முத்தம் கொடுத்துட மாட்டேன். நான் ஏங்கிக்கிட்டே இருக்கேன். அவன் வாழ்க்கை மட்டும் சந்தோஷமா அமைஞ்சிருச்சுனா அது ஒண்ணு போதும். என் மனைவியோட ஆத்மா சாந்தி அடைஞ்சிடும். நானும் என் பிள்ளைங்களோட வாழ்க்கையெல்லாம் நல்லபடியா இருக்குங்கிற சந்தோஷத்திலே என் சுமித்ரா கிட்ட போய் சேர்ந்துருவேன். ஐயோ மாமா, எதுக்கு மாமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்களை கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காக நான் இந்த கேள்வி கேட்கல. நீங்க அவர் மேல இந்த அளவுக்கு பாசமா இருக்கிறீங்களே, அதனாலதான் அதை தெரிஞ்சுக்கலான்னு கேட்டனே தவிர உங்களை கஷ்டப்படுத்தணும்னு நான் கேட்கல மாமா. இல்லம்மா, நான் ஒன்றும் அப்படிலாம் நினைக்கல. உன் மனசுல ஒரு குழப்பம், அந்த குழப்பத்துக்கான பதில நான் கொடுத்தேன், அவ்வளவுதான். அது மட்டும் இல்ல, இந்த வீட்டுல உள்ளவங்கள எல்லாத்தையும் பத்தி நீ தெரிஞ்சுக்கணும். இந்த வீட்டோட மூத்த மருமகளா ஆக போற. இனிமேல் இந்த குடும்பத்துக்கான பொறுப்பு உனக்கு தான் அதிகமா இருக்கும். எல்லாத்தையும் பத்தி தெரிஞ்சுக்கிட்டாதான் நீ இந்த குடும்பத்தை நல்லபடியா நிர்வகிக்க முடியும். அதுக்காக இந்த வீட்டுல உள்ளவங்களை பத்தி நான் உங்ககிட்ட சொல்லிதான் ஆகணும். நம்ம எல்லாரும் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒன்னா இருப்போங்கிற ஒரு சின்ன நம்பிக்கை என் மனசுக்குள்ள வந்திருக்கு. அப்ப எல்லாரும் ஒன்னா இருக்கும்போது எல்லாத்தையும் பாத்துக்க வேண்டிய இடத்துல நீ இருக்க. அதுக்காக நான் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிதான் ஆகணும். நீ கேட்கலனாலும் நான் சொல்ல வேண்டிய கடமை இருக்கு.
நான் பெத்த பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, என் வளர்ப்பு பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, எல்லாருமே எனக்கு ஒண்ணுதான். என் பாசத்திலையும் என் ஆஸ்தியிலையும் அவங்களுக்கு சரிசம பங்கு இருக்கு. நான் இது வரைக்கும் அவங்கள வேறுபடுத்தி பார்த்ததே இல்ல. அவங்களுக்கு அப்பா அம்மா வேறையா இருக்கலாம், அவங்க என் ரத்த சொந்தமா இல்லாம இருக்கலாம். ஆனா பாசத்தாலையும் அன்பாலையும் நான் அவங்க கூட பிணைக்கப்பட்டிருக்கேன். அவங்க என் பிள்ளைங்கன்னு நினைச்சுதான் இது நாள் வரைக்கும் நான் பழகுறேன். என் பிள்ளைங்களும் என்னைக்குமே என்னை வேறுபடுத்தி பார்த்ததே இல்ல. எல்லா பிள்ளைங்களுக்குமே நான் ஒரு அப்பாங்கிற ஸ்தானத்தை கொடுத்துருக்கேன். இவங்க எல்லாரும் என்ன ஒரு அப்பா ஸ்தானத்துக்கு மேல வச்சு பாக்குறாங்க. இந்த 4 பேரையும் நான் பிள்ளைய ஏத்துக்கிட்டதை விட இந்த 4 பேரும் சேர்ந்து என்ன ஒரு நல்ல அப்பாவா ஏத்துக்கிட்டாங்க. அதுதான் எனக்கு கிடைச்ச வெற்றி. இதே போல நீங்க எல்லாரும் ஒரே குடும்பமா ஒன்னா கணவன் மனைவி குழந்தைங்கன்னு சந்தோஷமா வாழணும். நீங்க சந்தோஷமா வாழ்றத பாக்குறதா இந்த மாமாவோட சந்தோஷமும். என்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த குடும்பம் பிரியாம ஒத்துமையா இருக்கிறதுக்கு என்னால என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ணுவேன். ஆனா எனக்கு அப்புறவு நீனும் என் மைக்கிளும் தான் ஒரு அம்மாவாவும் அப்பாவாவும் இருந்து இந்த குடும்பத்தை வழி நடத்தணும். நீ என் பிள்ளைங்களுக்கு ஒரு தாயா இருந்து என் பசங்களை பாத்துக்கணும். நீ என் பிள்ளைங்களுக்கு அண்ணியா தெரியறதை விட ஒரு அம்மா ஸ்தானத்துல இருந்து என் பிள்ளைங்களை உன் பிள்ளைங்க மாதிரி பாத்துக்கணும். என் மைக்கிள் இந்த குடும்பத்தை எப்போதும் பிரிய விட மாட்டான். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீ என் மைக்கிளுக்கு உறுதுணையா இருந்தா போதும். இந்த குடும்பம் என்னைக்குமே பிரியாது. அப்பா, நான் சத்தியமா சொல்றேன், எனக்கு இவ்வளவு பெரிய பொறுப்பு கொடுப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லப்பா. இந்த பாருங்கப்பா, நீங்க சொன்ன மாதிரியே இந்த குடும்பத்துல நான் ஒரு அம்மா ஸ்தானத்துல இருந்து இவங்க எல்லாத்தையும் பார்த்துப்பேன். இதே மாதிரி ஒத்துமையா சந்தோஷமா இந்த குடும்பம் இருக்கிறதுக்கு நான் உறுதுணையா இருப்பேன். நீங்க என் மேல வச்ச நம்பிக்கையை நான் காப்பாத்துவேன்ப்பா. எனக்கு தெரியுமா இந்த குடும்பத்தோட மூத்த மருமகளா உன்னால மட்டும்தான் இருக்க முடியும்னு. அதனாலதான் உனக்கு இவ்வளவு பெரிய பொறுப்பை நான் கொடுத்துருக்கேன். நீ உன் குடும்பத்தை பத்தி என்கிட்ட சொன்ன. நீ சொன்ன வரைக்கும் நான் உன்கிட்ட ஒரு சில விஷயங்கள் சொல்றேன். இதுக்கு முன்னாடி உன் வாழ்க்கையில நீ எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கலாம், வலிகளையும் வேதனைகளையும் கடந்து வந்திருக்கலாம். ஆனா இப்ப சொல்றேன், நீ எப்போ என் பிள்ளையோட கைய நம்பி பிடிச்சிக்கிட்டு இந்த வீட்டுக்கு வந்தியோ அதோட உன்னோட கஷ்டமும் துன்பமும் உன்னை விட்டு பறந்து போச்சுன்னு நினைச்சுக்க. இனிமேல நீ வாழ போற வாழ்க்கை உனக்கானது. ஒரு புது வாழ்க்கையை நீ வாழ ஆரம்பிக்க போற. உனக்கு உறுதுணையா என் பிள்ளை இருப்பான். எந்த நேரத்திலையும் எந்த சூழ்நிலையிலையும் என் பிள்ளையும் இந்த குடும்பமும் உன் பின்னாடி இருக்கும். இதுக்கப்புறவு உனக்கு எந்த கஷ்டமும் வராது. எந்த ஒரு பிரச்சனை உனக்கு வந்தாலும் உன் பின்னாடி இவ்வளவு பெரிய குடும்பம் இருக்குங்கிற நம்பிக்கையோட இரு. உறவுங்கிறது ரத்தத்தால மட்டும் உருவாக்கப்பட்டது இல்ல. அது உண்மையான அன்பாலையும் பாசத்தாலையும் பின்னப்பட்ட ஒரு அழகான குடும்பங்கிற ஒரு கூடு. அந்த கூட்டுக்குள்ள நீ ஒரு இளவரசியா இருக்கிற. இதுக்கு முன்னாடி உன் வாழ்க்கையில இருண்ட காலம் இருந்திருக்கலாம். ஆனா இதுக்கப்புறம் எப்போதுமே உன் வாழ்க்கையில வசந்த காலங்கள் மட்டும்தான். உன் அம்மாவும் அப்பாவும் உன்கிட்ட காட்டின அதே தூய்மையான அன்பையும் பாசத்தையும் ஒரு தகப்பனா நான் உனக்கு தருவேன். என் பிள்ளை உனக்கு ஒரு கணவனா மட்டும் இல்லாம ஒரு நல்ல தோழனாவும் இருந்து உனக்கு உறுதுணையா இருப்பான். அதுக்கான உத்தரவாதத்தை ஒரு அப்பாங்கிற வழியில நான் உனக்கு கொடுக்குறேன். ஐயோ மருமகளே, என்னமா? மாமா, உங்க பிள்ளை கூட நாங்க வரும்போது எனக்கு இங்க இவ்வளவு பெரிய மரியாதையும் பொறுப்பும் கிடைக்குன்னு சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை மாமா. நீங்க எனக்கு ஒரு அப்பா ஸ்தானத்துல இருந்து என்ன பாத்துக்கிறேன்னு சொன்னீங்களே, இந்த ஒண்ணுக்குமே நான் காலத்துக்கு உங்களுக்கு நன்றியோட இருப்பேன். இந்த குடும்பத்துக்கு நான் ஒரு மருமகளாவும் ஒரு பிள்ளையாவும் இல்லாம தாயிங்கிற ஸ்தானத்துல இருந்து பாத்துக்கணும்னு சொன்னீங்களே. தாயிங்கிறது எவ்வளவு பெரிய ஸ்தானம், அது எவ்வளவு பெரிய பொறுப்பு. அந்த பொறுப்பை என்ன நம்பி கொடுத்திருக்கீங்கல்ல மாமா. இப்ப சொல்றேன், என் உயிரை கொடுத்தனாலும் இந்த குடும்பத்தை நான் ஒண்ணு செப்ப பெரிய விட மாட்டேன் மாமா. கடைசி வரைக்கும் இந்த குடும்பம் இதே போல ஒத்துமையா இருக்கும் மாமா. ஒத்துமையா இருக்கும். உன்ன மாதிரி ஒரு கொலைக்காரி என் பிள்ளைக்கு மனைவியா கிடைக்க என் மகன் தான் புண்ணியம் பண்ணியிருக்கணும். நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும், நல்லா இருக்கணும், ரொம்ப வருஷத்துக்கு நல்லா இருக்கணும், குழந்தை குட்டின்னு சந்தோஷமா வாழணும். இந்த மாமாவோட ஆசீர்வாதம் எப்போதுமே உனக்கு இருக்கும். சரிம்மா, எழுந்துருமா நீ. இந்த பாருமா, இதுக்கப்புறம் நீ முடிஞ்சு போன எதையும் பத்தி யோசிக்க கூடாது. உன் கூட என் பிள்ளை இருக்கான், அவன் கூட எப்படி சந்தோஷமா வாழணுங்கிற வாழ்க்கையை பத்தி மட்டும் யோசி. முடிஞ்சதாவே இருக்கட்டும். சரிங்க மாமா. சரிம்மா, பேசிக்கிட்டே இருந்ததுல நேரம் போனதே தெரியல. பாலை வேற குடிச்சது நல்ல தூக்கம் வருது, அசதியா இருக்கு. நீயும் போய் சீக்கிரம் தூங்குமா. நாளைக்கு எங்க மச்சான் வீட்டுக்கு தான் பொங்கல் கொண்டாட போறோம். கொஞ்சம் காலையில எந்திக்கணும்ல, இப்ப போய் தூங்குனாதான் சரியா இருக்கும். அப்புறம் எங்க மச்சான் வீட்டுல எனக்கு 4 மருமக இருக்காங்க. அவங்கள நாளைக்கு உனக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். நல்லா துருன்னு இருப்பாளுவோ. சரி சேட்டை, இந்த வீட்டுக்கு வந்தா வீடே கலன்னு ஆயிடும். நாளைக்கு அவங்கள உனக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். அவங்களோட சேர்ந்துக்க. நேரம் போறதே உனக்கு தெரியாது. சரிங்க மாமா. சரி, நாளைக்கு பார்க்கலாம். அப்புறமா இந்த மைக்கேல் பையில இங்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேனே, அதனால உனக்கு மாமா மேல எதுவும் கோவமா? இல்ல மாமா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல.
இல்லம்மா, நான் எதுக்கு அவனை இங்க வரக்கூடாதுன்னு சொன்னேன்னா, நீ 2 நாளைக்கு குடும்பத்தோட சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும்ட்டு வந்திருக்க. ஆனா அவன் கொஞ்சம் இல்லம்மா, ரொம்பவே சேட்டை பிடிச்சவன். அவன் அப்பனாச்சே, அவனை பத்தி தெரியும். அதனாலதான் இங்க வந்தா உன்னை சும்மா இருக்க விட மாட்டான். ஏதாச்சும் வேண்டாத வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான். அதனாலதான் நான் கொஞ்சம் அதட்டி பெருக்கி இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கேன். ஆனாலும் நான் சொன்னதை கேட்க மாட்டான். எப்படி இருந்தாலும் இங்க வந்துருவான். சரியான கல்யாணம் பத்துக்க. சிரிக்கவா செய்த நீ இந்த பாருமா, அவன் இந்த மாதிரி விஷயத்துல யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான். அவன் போக்குலதான் அவன் நடந்துப்பான். அது மட்டும் இல்லாம நாளைக்கு எல்லாரும் ஒன்னா குடும்பமா இருப்போம். எல்லார்கிட்டயும் நீ தான் இந்த வீட்டு மூத்த மருமகன்னு நான் சொல்லிடுவேன். நீ மைக்கிள் கூட்டிட்டு வந்த பொண்ணுதானே என் மருமக்கள் மருமகளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் அவ்வளவு கண்ணு பூரம் உன் மேலேயும் மைக்கிள் மேலேயும் தான் இருக்கும். அதுவும் மைக்கிள் பத்தி சொல்லவே வேண்டாம். அவளோட வெறுப்பேத்துறதுக்குன்னே ஏதாச்சும் வேடா உன வேலை பாப்பான் பாத்துக்க. அதனாலதான் முன்னாடியே சொல்லி வைக்கிறேன். நாளைக்கு கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்க. சரியாமா? எனக்கு அவரை பத்தி தெரியும் மாமா. நான் பாத்துக்கிறேன். நீங்க தூங்குங்க, நான் தூங்க போறேன். மர்மவ சொல்லிட்டு போறத பார்த்தா நம்ம பிள்ளைய பத்தி எல்லா விஷயமும் தெரிஞ்சு வச்சிருப்பா போலயே. டேய் மைக்கிளு, சேட்டையாட பண்ற சேட்டை. இன்னைக்கு வேணா என் கண்ணுல நீ மண்ண தூவலாம். ஆனா நாளைக்கு உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. நாளைக்கு என் பிள்ளைங்க அங்க இருக்காங்க. அதுலயே அந்த கடைசியில ஒருத்தி இருக்கா. அவ ஒருத்தி போதுண்டா. என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு. ஐயோ, மாமா முன்னாடியே அவரை பத்தி எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு இப்படி ஓடி வந்துட்டேன். மாமா என்னை பத்தி என்ன நினைப்பாரு? ஐயோ, டிய கனிகா, வாய் வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டேன். இதுக்கடி இந்த வேலை பாக்குற? இவரால மாமா கிட்ட ஏமானம் தான் சேர்ந்து போகுது. ஐயோ, சேட்டை பிடிச்சவரு. என்னை பார்க்க அவர் வந்துருவாருன்னு மாமா சொன்னாரே, வருவாரா என்ன? எப்படி வருவாரு? அதான் எல்லா கதவையும் நான் லாக் பண்ணிட்டேனே. இதுக்கப்புறம் எப்படி வீட்டுக்குள்ள வர முடியும்? ஆனாலும் சொல்ல முடியாது, வந்துருவாரு. மாமா தான் சொன்னாரு, அவன் சரியான கல்லேன்னு. கல்ல வர்றதுக்கு கதவை திறந்துக்கிட்ட வரணும். அவனுக்கு வர்றதுக்கு வழியா இல்ல. அதே மாதிரி இவரும் இல்ல இல்ல வரமாட்டாரு. இந்நேரத்துக்கு அவங்க தம்பிக்க கூட சேர்ந்து ஜாலியா பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு நிம்மதியா கடந்து தூங்கிருப்பாரு. தூங்கட்டும் தூங்கட்டும், நல்லா தூங்கட்டும். காலையில பாத்துக்கலாம். பாவி, நான் அப்போ உன்னை பார்க்க வருவேன் உனக்கு முன்னாடியே தெரியும். தெரிஞ்சுக்கிட்டேதான் எல்லா கதவையும் பூட்டிட்டு வந்து நிக்கிறியாட்டி. நான் என்னன்னா இவளை பாக்குறதுக்கு திருட்டு பையன் கணக்கா செவர ஏறி குதிச்சு பைப்பெல்லாம் ஏறி பால்கனி வழியா உள்ள வந்திருக்கேன். இவன் எப்படி நின்னு கூல சொல்லிக்கிட்டு இருக்கா பாரு. கல்லனா நானு, இந்த கல்ல என்ன வேலை பார்த்துட்டு போறான்னு மட்டும் பாருடி. தூக்கமா வருதே, நேரமாயிட்டு போய் தூங்குவோம். அவர் நேரத்துக்கு தூங்கிருப்பாரு. போனெல்லாம் அடிக்க வேண்டாம், தூங்கட்டும். நம்ம வேற காலைல எந்திக்கணும். இப்போ சீக்கிரமா போய் படுத்தாதான் சரியா இருக்கும். என்னடி ஆமா, நீங்க எப்படி உள்ள வந்தீங்க? ஆமால, நான் எப்படி உள்ள வந்தேன்? அதான் நான் உள்ள வரக்கூடாதுன்னு எல்லா கதவையும் பூட்டிட்டியே. அப்படி இருக்கும்போது நான் எப்படி வந்திருப்பேன்? இல்லங்க, நீங்க வருவீங்கன்னு நான் கதவை பூட்டல. நம்ம நைட்டு நேரத்துல தூங்க போகும்போது கதவெல்லாம் பூட்டிட்டு தூங்கணுங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் வீட்டுக்குள்ள கள்ள பையன் வந்துருவாங்க. கள்ள வந்துருவான் தான் கதவை பூட்டுனேன். என்ன தானே சொல்லுத? சேச்சா, நான் எங்க உங்களை சொல்ல போறேன்? நீங்க என்ன கல்லனா? நீங்க ஏன் புருஷன். நான் போய் எப்படிங்க உங்களை கல்லன்னுலாம் சொல்லுவேன்? நானும் அப்படி சொல்லையே. நடிக்காதே. அப்படியே இந்த முட்டைக்கண்ணை உருட்டி உருட்டி அப்படியே என்ன மயக்கிடுவான் உனக்கு. சிரிச்சுக்க. நான் உன்னை பார்க்க வரேன்னு உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சுக்கிட்டு தான் வேணுக்குனே எல்லா கதவையும் பூட்டிட்டு வந்து உள்ள உஷாரா வந்து இருக்க. அப்படித்தானே? இந்த பாருடி, உன்னை பார்க்க வர்றதுக்கு எனக்கு நீ கதவை திறந்து வைக்கணும்னா என் கையில சாவி இருக்கணும்னு அவசியம் இல்ல. நீ இந்த இடத்துல இல்ல. காத்து போக முடியாத எவ்வளவு பெரிய கோட்டைக்குள்ள நீ இருந்தாலும் சரி, அங்கேயும் ஒடிச்சுக்கிட்டு வந்து இந்த வழியை கொஞ்சிருவேன். போறாங்க ஏண்டி, நான் உன்னை பார்க்க வரேன்னு உனக்கு தெரிஞ்சுக்கல. கதவை திறந்து வச்சிருக்கலாம்லடி. நான் என்னன்னா கள்ள பையங்களுக்கா சுவரெல்லாம் ஏறி குதிச்சு பைப்பெல்லாம் ஏறி பால்கனி வெளியே உள்ள வந்திருக்கேன். எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? ஆனா உள்ள நின்னு நீ சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கியா? குரங்கு பைப்ப பிடிச்சா வந்தீங்க. குரங்காடி உனக்கு நானே. ஆமா, குரங்குதான் இப்படி மரத்துக்கு மரத்து தாவும். அந்த கணக்கா நீங்க என்னன்னா பைப்ப பிடிச்சு சொந்த வீட்டுக்குள்ள இப்படி கள்ள கணக்கா வந்திருக்கீங்க. நல்லாவா இருக்கு இதெல்லாம்? ஏன் காலையில பார்த்தானே, இப்ப அவசரமா என்ன பாக்கணுமா? அதான் 2 நாள் என் கூடயே இருந்தீங்கல்ல, அது போதாதான் என்ன? அது எப்படி பார்த்தோம்? அதெல்லாம் பத்தாது. இந்த முகத்தெல்லாம் என்ன ஒரு வாட்டி பாக்குற முகமாடி. உன் கூடயே இப்படியே உன்னை பார்த்து ரசிச்சுக்கிட்டு
உன்னை தோல்ல சாச்சுக்கிட்டு உன்கிட்ட நிறைய பேசிக்கிட்டே இருக்கணும்டி. அது என்னன்னு தெரியல. ஹாஸ்பிட்டல்ல 2 நாளா உன் கூடயே உன் பக்கத்துலயே இருந்துட்டேன்னா அதுவும் நீ எப்ப பார்த்தாலும் என் நெஞ்சிலே தான் கிடப்ப. இப்ப என்னன்னா எனக்கும் அதே மாதிரியே எப்போதும் இருக்கணும்னு தோணுது. இப்ப கூட அவங்க தூக்கமே வரல. அவனும் எல்லாம் தூங்கிட்டானுவான். நானும் எவ்வளவோ உருண்டு பரண்டு பார்த்தேன். தூக்கம் வர மாட்டேங்குது. இதுக்கப்புறமா அங்க இருந்தா சரிப்பட்டு வராதுன்னா உன்னை பாக்குறதுக்கு கிளம்பி வந்துட்டேன். இதெல்லாம் நீ தான் எனக்கு பழக்கி வச்ச. பாத்துக்க, என்னாலலாம் நீ உன்னை பார்க்காமலாம் இருக்க முடியாது. நீ இப்படியே என் பக்கத்திலே இருடி. நான் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கேன். எனக்கு அது போதும். உங்களுக்கு அந்த அளவுக்கு என்ன பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்காவா? என் உசுரல கலந்துட்டடி. உன்னையும் என்னையும் எப்போதும் யாராலையுமே பிரிக்க முடியாது. நீ இல்லாம நான் இல்ல, நான் இல்லாம நீ இல்ல. எனக்கு தெரியும். எனக்கு எந்த அளவுக்கு உன்னை தேனிச்சோ அதே மாதிரி உனக்கும் என்னை தேடி இருக்கும்னு. அதான் என் பொண்டாட்டிக்கா அந்த ஏக்கத்தை கூட கொடுக்க கூடாதுன்னு உன்னை பார்க்க ஓடி வந்துட்டேன். என்னாச்சு? ஏங்க, நான் இதுக்கு முன்னாடி இவ்வளவு சந்தோஷமா இருந்ததே கிடையாது. என் அம்மாவும் அப்பாவும் இறந்ததுக்கு அப்புறமே இந்த உலகத்துல நான் அனாதை ஆயிட்டேன், எனக்குன்னு யாரும் இல்லைன்னு தாங்க நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா உங்களால மட்டும்தான் நான் இழந்த சந்தோஷத்தை எனக்கு திரும்ப கொடுக்க முடிஞ்சது. அப்பா ஸ்தானத்துல இருந்து பாத்துக்கிற வேண்டிய என் மாமா என் கூட இருக்காரு. அம்மா மாதிரி என்னை அரவணைக்கிறதுக்கு நீங்க என் கூட இருக்கிறீங்க. இந்த குடும்பம் மொத்தமும் எனக்கு துணையா இருக்கணும். அப்பா எனக்கு வாக்கு கொடுத்தாரு. எனக்கு இப்படி ஒரு குடும்பம் கிடைக்கும்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கலங்க. இந்த நிமிஷம் இந்த உலகத்தை நான் ஜெயிச்ச மாதிரி சந்தோஷமா இருக்குங்க. இந்த சந்தோஷம் எனக்கு எப்போது கிடைக்குமாங்க? நீங்க என் கூட இருப்பீங்களா? இந்த குடும்பம் எப்போதும் என் கூட இருக்குமாங்க? ஏய், என்ன பாரு, என்ன பாருன்னு சொன்ன. இந்த பாருடி, இது உன் குடும்பம். உன் குடும்பத்துல இருந்து உன்னை யாராலையும் பிரிக்க முடியாது. உனக்கு நான் துணையா இருக்கிறேன். நான் இருக்கிற வரைக்கும் நீ எதையும் நினைச்சு கவலைப்படக்கூடாது. உனக்கு எல்லா சந்தோஷத்தையும் கொடுக்கறதுக்கு நானும் இந்த குடும்பமும் இருக்கும். நீ இதுக்கு முன்னாடி என்னெல்லாமோ இழந்திருக்கலாம். ஆனா இதுக்கு அப்புறவு நீ இழந்தது எல்லாத்தையும் எவ்வளவு கஷ்டப்பட்டுனாலும் உனக்கு நான் மீட்டு கொடுப்பேன். நீ சந்தோஷமா இருப்ப. நான் உன் கூடயே இருப்பேன். நம்ம 2 பேரும் சந்தோஷமா இந்த குடும்பத்துல ஒன்னா வாழ போறோம். நமக்குன்னு ஒரு குடும்பம், குழந்தைங்க அப்படின்னு ஒரு குடும்பமா நம்ம வாழ போறோம். அதை பத்தி மட்டும் யோசி. உன்னை நான் இந்த வீட்டுக்கே மகாராணியாட்ட வாழ வைப்பேன். நீ மகாராணியா தான் இருக்கணும். புரியுதா? நான் இந்த குடும்பத்துக்கு மகாராணியே இருக்க வேண்டாம். இந்த குடும்பத்துல நானும் ஒருத்திங்கிற ஒண்ணு போதும். இந்த வீட்டுல உள்ளவங்க எல்லாரோட மனசுலயும் அன்பை சம்பாதிச்சா அதுவே எனக்கு சந்தோஷம் தாங்க. மாமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட ஒன்று சொன்னாரு. இந்த குடும்பத்துக்கு நீ மருமகளாவும் மகளாவும் இருக்கிறத விட ஒரு நல்ல தாய்ங்கிற ஸ்தானத்துல இரு, அதுதான் இந்த குடும்பத்துக்கு தேவைன்னு மாமா அப்படி சொன்னதும் என்னால சந்தோஷத்தை அடக்க முடியல. நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? எனக்கு எவ்வளவு பெரிய பொறுப்பு கொடுத்திருக்காரு, எவ்வளவு பெரிய உரிமை அங்கீகாரம் கொடுத்திருக்காரு. உண்மையிலே நான் எதிர்பார்க்கல. இதுக்கெல்லாம் காரணம் நீங்க மட்டும்தான். என் வாழ்க்கையை எனக்கு மீட்டு கொடுத்துருக்கீங்க. உங்களால மட்டும்தான் நான் சந்தோஷமா இருக்கேன். நீங்க என் கூட இருந்தாலே போதும். எனக்கு எல்லாமே எனக்கு திரும்ப கிடைச்சிடும். இந்த சந்தோஷம் எனக்கு போதுங்க. உனக்கு எதை கொடுத்தா நீ சந்தோஷமா இருப்பேன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் உன்னை நான் அந்த குடும்பத்துக்குள்ள கூட்டிட்டு வந்தேன். எதுவும் இல்லாம இருந்த எனக்கு அதீத பாசத்தை காட்டுற குடும்பம் இது. நாளைக்கு பாரு, எல்லாரும் ஒன்னா இருக்க போறோம். அவங்க உன் மேல காட்டுற அந்த பாசத்துக்கும் அன்புக்கும் நீ அடிமையாயிருவ. அப்புறம் எப்போதுமே இந்த குடும்பத்தை உன்னால வேறுபடுத்தி பார்க்க முடியாது. மாமாவும் அப்படிதான் சொன்னாங்க. நாளைக்கு எல்லாரும் ஒண்ணா இருப்போம். அப்ப பாரு இந்த குடும்பமே எப்படி கலகலன்னு இருக்குன்னு. அது மட்டும் இல்ல, அங்க உங்க அத்தை வீட்டுல 3 பேர் இருக்காங்களாமே. அவங்க ரொம்ப துருத்துருன்னு சேட்டெல்லாம் பண்ணிக்கிட்டு அழகா பேசுவாங்களாம். மாமாவுக்கு அவங்கள ரொம்ப பிடிக்குமாம்ல. அதனால நாளைக்கு அவங்கள எல்லாத்தையும் எனக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அவத்தையே அங்கதானே அந்த வானரங்க வர இருக்கு. நாளைக்கு அது என்னெல்லாம் ஓட்ட போதோ தெரியலையே. இந்த பாருடி, நாளைக்கு அப்பா நம்ம குடும்பத்துல இருக்கவங்க எல்லாரையும் உனக்கு அறிமுகப்படுத்தி வைப்பாங்க. எல்லாரும் கூடயும் பேசி சிரிச்சு சந்தோஷமா இரு. அவங்க கூட என்ன உனக்கு நேரம் போறதே தெரியாது. அப்புறம் அதுல ஒரு முக்கியமான விஷயம், அங்க ஒரு வானரங்க இருக்கு பத்துக்க. சரியான வானரங்கம். சேட்டனா அப்படி சேட்டை பண்ணும். அதுட்ட மட்டும் கொஞ்சம் தள்ளியே இரு. வானரங்கம்மா? என்ன சொல்றீங்க?
அது இப்ப உனக்கு புரியாது, போக போக புரியும். இருந்தாலும் சொல்றேன், அது இடமா ஏதாச்சும் வேலை பார்த்து வச்சிரும். அவ ஏதாச்சும் என்னை பத்தி உன்கிட்ட தப்பு தப்பா சொல்லணும்னு நினைப்பா. ஆனா நீ அதெல்லாம் காதுல வாங்கிக்க கூடாது. உனக்கு என்னை பத்தி தெரியும்ல, அத மட்டும் மனசுல வச்சுக்க. அவ என்ன சொன்னாலும் இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுணும். அத மண்டக்குள்ள எல்லாம் ஏத்திக்கிட்டு அத என்கிட்ட எல்லாம் வந்து கேட்டுக்கிட்டு சண்டெல்லாம் போடக்கூடாது. நான் அப்படியாப்பட்டவன் இல்ல. இருந்தாலும் அவ நம்மளை பிரிச்சு விடுறதுக்கு ஏதாச்சும் வேண்டாத வேலை பாப்பா பாத்துக்க. அதுக்கு தான் சொன்னேன். என்ன சொல்றீங்க? எனக்கு புரியவே இல்ல. அவ எதுக்கு உங்களை பத்தி இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி தரணும்? ஏன் அப்படி சொல்றீங்க? ஆனா மாமா சொன்னாரே 3 பேருமே ரொம்ப பிடிக்கும், நல்லா பேசுவாங்க, ரொம்ப நல்ல டைப்னு சொன்னாங்களே. அவளுக்கு கிட்டவெல்லாம் சொல்லலடி, ரொம்ப நல்ல பொண்ணு. சொல்ல போனா எங்க வீட்டுல எல்லாத்துக்குமே அவ பண்ற சேட்டையும் வாழ்த்தனமும் ரொம்ப பிடிக்கும். அதனாலயே அவ ஓவரா வாழ்த்தனம் பண்ண ஆரம்பிச்சுட்டா. என் தம்பிங்க 2 பேர் இருக்கானு பேரு, அவனும் 2 பேத்துக்கும் அவளை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவ பண்ற வாழ்த்தனம்லாம் பிடிச்சுதான் என் நண்பனே அவளை துரத்தி துரத்தி காதலிச்சான். ஆனா என்ன, எனக்கும் அவளுக்கு தான் ஆகாது பத்துக்க. நாங்க 2 பேரும் ஆரம்பத்துல சந்திக்கும் போதே சண்டையில தான் சந்திச்சோம். 2 பேத்துக்கும் அப்பப்போ முட்டிக்கிறோம் பத்துக்க. ஒரு நாள் கூட அவகிட்ட நான் நல்லா பேசுனது கிடையாது, அவளும் என்கிட்ட ஒழுங்கா பேசுனது கிடையாது. இதை சாக்கா வச்சுக்கிட்டு பழி வாங்கிட்டானா, நான் 2-3 தடவை அவளை திட்டிவிட்டேன். அதுக்கு இதுதான் நல்ல டைம்னு நினைச்சு என்னை பத்தி இந்த மாதிரி அப்படி இப்படின்னு ஏதாச்சும் சொல்லி கொடுத்துட்டா அதுக்கு தட்டி சொல்லுது. வேண்டாம், அவகிட்ட இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்க. ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கா. அவ கேரக்டர் சொல்லும் போதே எனக்கு அவளை பிடிச்சி போச்சு. ஆனா ஒண்ணுங்க, நீங்க சொன்னதுல ஒரு நல்ல விஷயம் இருக்கு. அந்த பொண்ணுகிட்ட கேட்டா உங்களை பத்தி எல்லா விஷயத்தையும் சொல்லுவாள்ல. நாளைக்கு வேலை அவகிட்ட போய் உங்களை பத்தியான ஃபுல் டீடைலும் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வச்சுக்கிறேன். அத்தி, நானே வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டேனே. சொல்லாம இருந்திருந்தா கூட போய் கேட்டிருக்க மாட்டாளே. இப்ப சொல்லி தொலைஞ்சிட்டேனா. ஏட்டி, அப்படிலாம் பண்ணக்கூடாது. அவ நம்ம 2 பேத்தையும் பிரிச்சு விட்டுருவாட்டி. சொன்னா கேளு. அது எப்படி? உங்க மேல தப்பு இல்லாம உங்களை பத்தி இல்லாதெல்லாம் என்கிட்ட சொல்லி நம்ம 2 பேத்தையும் பிரிச்சு விடுறதுக்கு இருக்கிறதானே சொல்ல போறா. பாக்குறேன் அப்படி ஆபீஸ்ல நீங்க என்னென்ன வேலைலாம் பார்த்து வச்சிருக்கீங்கன்னு நாளைக்கு போய் தெரிஞ்சுக்கிறேன். இந்த மாதிரி நான் அப்படிலாம் ஆபீஸ்ல யார்கிட்டயும் பேச மாட்டேன். வேலை சம்பந்தமா பேசுவேன். ஆனா அவ அதையே உன்கிட்ட தப்பா சொல்லி வேற ஏதாச்சும் ப்ரொஜெக்ட் பண்ணி விட்டுருவாடி. சொன்னா கேளுட்டி. அதை நான் பாத்துக்கிறேன். நேரமாயிட்டு நீங்க கிளம்புங்க, நான் தூங்கட்டும். இப்பவே ரொம்ப லேட் நைட் ஆயிட்டு. நாள் இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். நான் காலையில லேட்டா இருந்துச்சா நல்லா இருக்கும். நீங்க போங்க, நான் தூங்கட்டும். எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். என்னடி பொசுக்குன்னு போன சொல்லிட்ட? அப்புறம் மாப்பிள்ளைக்கு தலைவாழை போட்டு விருந்து வச்சு அதுக்கப்புறம் பொறுமையா போயிட்டு வாங்கன்னு சொல்லட்டுமா? அது விருந்துலாம் தலைவாழை போட்டுதான் விருந்து வைக்கணும்னு அவசியம் இல்ல. பட்டியல் இருக்கு, பட்டிக்கிற பொண்டாட்டி இருக்கா, கட்டி எனக்கு புருஷன் இருக்கா, இதுவும் விருந்து தானே. இந்த விருந்து கூட எனக்கு பிடிக்கும். ஏன் இந்த விருந்தை நம்ம ட்ரை பண்ணக்கூடாது? என்ன பேச்செல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. இல்ல உங்க மொழி ஒன்றும் சரியில்லை, ஒழுங்கா போயிருங்க. இல்ல அப்புறம் அவ்வளவுதான். விட்டுட்டு தான் மறுவேளை பார்ப்பேன் பாரு. வந்த வேலையை முடிக்காம திரும்ப மாட்டாண்டி இந்த மைக்கிள். இந்த உலகான ஐயோ விட்டுருங்க. பக்கத்து ரூம்ல தான் மாமா இருக்காங்க. திடீர்னு வந்தா என்ன ஆகும்? இந்த பாருங்க, நீங்க இங்க வந்தது தெரிஞ்சா மாமா கோவப்படுவாரு. யாருக்கே மாமா சொல்லத்தான் செஞ்சாங்க. இந்த மாதிரி விஷயத்துலலாம் நீங்க யாரு பேச்சையும் கேட்க மாட்டீங்க. கொஞ்சம் உஷாரா இருங்க. நான் தான் நீங்க பேசுறதெல்லாம் மயங்கி போய் உட்காந்துட்டேன். இல்ல இது சரிப்பட்டு வராது. இப்ப போ புரியல இல்லையா? எங்க அப்பாவுக்கு என்னை பத்தி நல்லா தெரியும்டி. தெரிஞ்சுக்கிட்டு தான் அப்படி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, நான் எங்கதான் இருப்பேன்னு எங்க அப்பாவுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். அதனால இந்த ரூமுக்கெல்லாம் வர மாட்டாரு. அப்புறம் ஆமா, அது என்னடி கணத்துல கைய வச்சீங்களா? வச்ச கைய உடைச்சிருவான் பாத்துக்கங்க. ஒழுங்கு மரியாதையா எந்திரிச்சு போறீங்களா? இல்ல கத்தி மாமாவை கூப்பிடுவா. சத்தம் கட்டாம வந்துட்டு உன்னை ஒண்ணு கொடுத்துட்டு எனக்கு கட்டாம போயிடலான்னு தான் நினைச்சேன். ஆனா நீ கத்தி எங்க அப்பாவை கூப்பிடுறேன்னு சொல்லிட்டல. இதுக்கப்புறம் ஒண்ணும் இல்லடி, உன்னை கத்தவே விடாத அளவுக்கு. எடி இதுல என்னோட கள்ளி கிளிப்ப காணும்டி. எங்கடி வச்ச? நல்லா பாரு, அங்கதான் வச்சேன். இதுல இல்லடி. சப்பா, ஒரு பின்ன கூட குத்த விட மாட்டேங்கறா.
Dress கூட ஒழுங்கா போட விட மாட்டல எதுக்கு இப்படி தொலை தொலை நிக்கிட்டு இருக்க என்னடி உனக்கு வேணும் நீ உன் கையில தானடி கிளிப் கொடுத்த பத்திரமா வை நாளைக்கு தலையில வைக்கணும்னு சொல்லி தானே கொடுத்த எங்கடி வச்ச அதான் சொல்லுது நெட்டி அதுல தான் வச்ச காலையில கூட நான் பார்த்தேன்டி உன் கண்ணுக்கு தெரியலையா ஆமா என் கண்ணு குருடா போச்சு அதனால எனக்கு தெரியல நீ தானே வச்ச நீயே எடுத்து கொடு தெரியாத கண்ணுக்கு எதுக்குடி கண்ணாடி காட்டி போட்டுட்டு தேடி நல்லா தெரியும் எதுக்குடி பிச்சிருச்ச யா வாய் நான் சிரிக்கிறேன் உனக்கு என்னடி உன் வாய்தான் இல்ல நாய் வாய் நான் சொன்னேன் அவ என்ன பத்தி சொன்னதுக்கு தானடி நீ என்ன பத்தி சிரிச்ச உனக்கு தெரிய மாட்டே நான் உன்ன பத்தி தான் சிரிச்சேனே போன்ல ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அதனால சிரிப்பு வந்துச்சு சிரிச்சேன் அதுக்கு என்னமோ நான் உன்ன பத்தி சிரிச்சேனே என்கிட்ட முறைச்சிக்கிட்டு இருக்கற என்ன சண்டைக்கு காரணம் தெரியறியா ஆமா இவ பெரிய இவகிட்ட சண்டை போடாம என்னால இருக்க முடியல பாரு அதனால உன்கிட்ட சண்டை போறதுக்கு காரணம் தெரிஞ்சிட்டு இருக்கேன் போடி மூச்சு உடைச்சிரும் பத்துக்க உன் பேச்சுக்கு நான் வந்தேனாடி சும்மா இருக்க விட்டா இடிச்சியா முறைச்சியான்னு கேட்டது நீனே எதுக்கிட்ட என்ன திட்ட யா மூச்சு நீ உடைச்சிருவாடி உடைக்கிறதுக்கு முன்னாடியே உனக்கு கை இருக்காது பத்துக்க கையை முறிச்சிருவேன் எங்க கையை முறிச்சு கட்டுடி பாப்பா முறிடி சப்பா இன்னைக்கு மாட்டி ரெண்டு பேரும் சண்டை போடுவிய எப்ப தாண்டி நீங்க ரெண்டு பேரும் அமைதியா இருப்பிய வேணாண்டி ரொம்ப பேசாத உண்மையிலே கையை முறிச்சு விட்டுருவேன் பத்துக்க முறிப்ப நீ முறிக்கிற வரைக்கும் என் கையை புளியமா பறிச்சுக்கிட்டு இருக்கும் பாரு ஐயோ ரெண்டு பேரும் நிறுத்துங்கடி எரும மாட எல்லாம் ஒன்னால தாண்டி வந்துச்சு நான் கேட்ட உடனே கிளிப் எடுத்து இருந்தேனா இவகிட்ட எல்லாம் நான் திட்டு வாங்கணும்னு தேவையாட்டி சப்பா கிளிப்னு உயிரை விடுறாளே அடியே இப்ப அவசரமா அந்த கிளிப் எடுத்து என்னடி பண்ண போற முதுகு சொல்ல போறேன் பைத்தியக்காரி தலையில வைக்கிறதுக்கு தாண்டி கேட்டேன் அப்படியே அந்த தலையில வச்சிட்டாலும் முடியல நின்று பாரு அவளை சிரிக்க வேணாம்னு சொல்லிட்டி எனக்கு கோவமா வருதே ஏ ரூபி கொஞ்ச நேரம் வாயை மூடிக்கிட்டா இரண்டி சிக்கன் நான் போன பதிலக்க சிரிச்சிட்டு இருக்கேன் இவளுக்கு என்னங்க செய்யுது எதுக்குக்கா என்னையே இழுத்துக்கிட்டே இருக்கறா ஐயோ இன்னைக்கு பொழுதே இப்படி எனக்கு ஆரம்பிச்சிருக்கே இன்னைக்கு நாள் முழுக்க என்னன்னு போதோ இப்ப என்னடி உனக்கு கிளிப் தானே வேணும் கொண்டா நான் தேடி எடுத்து தரேன் முடியல கேட்டிங்களா இன்னைக்காச்சு கொஞ்சம் குறைச்சு சண்டை போடுங்கடி நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறதுல என்னையும் கூட்டி சேர்த்துக்கிறீங்க கடைசில உங்களுக்கு உழுற திட்டு எனக்கு சேர்த்து விழுதுடி ஏண்டி நீங்க ரெண்டு பேரும் அறுத்து கிழிக்கிறதுக்கு நானும் குடும்பத்தோட எல்லார்ட்டையும் திட்டு வாங்க மாட்டே ஆமா நாங்க ரெண்டு பேரும் சண்டை பிடிக்கிறோம் இவங்க ரொம்ப ஒழுங்கு பாருங்க நீனும் இந்த குளத்துல ஊர்ன மட்டை தானடி ஆமா என்ன இன்னைக்கு திடீர்னு இவ்வளவு நல்ல பிள்ளையா பேசுற என்ன விஷயம் ஆமாமா இன்னைக்கு அக்கா நல்ல பிள்ளையா இருந்து தானே ஆகணும் ஏன்னா குடும்பமே நம்ம வீட்டுக்கு வரப்போகுது அதுவும் சின்ன மாமா சாயந்தரம் வரைக்கும் நம்ம வீட்டுல தான் இருப்பாரு மாமா கிட்ட தனியா பார்த்து பேசணும்னா நம்ம கூட இருந்தா முடியாது அதுக்குதான் அக்கா இப்பவே நல்ல பிள்ளையா இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா போய் உள்ள சுண்டக்கா சைஸ்ல தான் இருக்கு ஆனா சுத்தி இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு கரெக்டா கண்டுபிடிச்சிருது உனக்கு வெக்கமா இல்ல இதெல்லாம் ஒரு பொழப்பு சிங்கப்படுத்துறாளே ஏடி அவ சொல்றதெல்லாம் கேட்காத நான் அப்படிதான் பண்ணுவேனாடி உங்க ரெண்டு பேரையும் விட்டா எனக்கு யார்ட்டி இருக்கா நான் உங்க கூடயே தாண்டி இருப்பேன் அதெல்லாம் உங்களை விட்டுட்டுலாம் போய் அவர் கூட பேசலாம் போக மாட்டேன்டி அதையும் பார்க்க தண்ணட்டி போறேன் ஓஹோ கதை அப்படி போதா அதுக்குதான் காலையில இருந்து இப்படி சிக்கு 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 அலங்காரம் பண்ணிட்டு நிக்கிறியா அங்க மட்டும் என்னமா குறைச்சலா இருக்கு எங்களை விட நீ தாண்டி இன்னைக்கு ஜிகு ஜிகுன்னு ரெடியா இருக்க முதல்ல நீ எங்க கூட இருக்கியான்னு பாரு அப்படின்னா இன்னைக்கு உங்களை விட நான் அழகா இருக்கேன்னு சொல்லு சப்பா பேசுறே கிளப்பாத சொல்லிவிட்டேன் அப்புறம் ஏதாச்சும் பேசிடுவேன் பாத்துக்க போறாம பிடிச்சவா ஆமா ஃப்ரிட்ஜ்ல உன்கிட்ட பூ இருக்கு எடுத்துட்டு வான்னு சொன்னேனே எங்கடி பூவே எது பூவா என்னடி பூவான்னு கேக்குற ஹால்ல வச்சு உன்கிட்ட தானே சொன்னேன் ஃப்ரிட்ஜ்ல ஒரு டப்பால பூ போட்டு வச்சிருக்கேன் அதை எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னேன்ல எங்கடி பூவே அது நான் அப்பவே எடுத்துட்டு வந்துட்டேனே ஹால்ல தான் வச்சிருக்கேன் ஹால்ல வச்சிருக்கியா ஏடி எதுக்கு ஹால்ல கொண்டு போய் வச்சா நம்ம ரூம்ல தான ரெடி ஆயிட்டு இருக்கோம் இங்க கொண்டு வர வேண்டியதானடி எதுக்கு ஹால்ல கொண்டு போய் வச்சா நீ ஹால்ல வச்சு தான் கேட்ட அதனால தான் நான் எடுத்துட்டு வந்தேன் உனக்கு காணோம் சரி நீ வந்து எடுத்துப்பேன்னு சொல்லிட்டு நான் அங்கேயே வச்சிட்டு வந்துட்டேன் டேய் உனக்கு மண்டையில என்னமோ இருக்கா இல்லையாடி ஹால்ல வச்சு பூ கேட்டனா நான் ஹால்ல வச்சிட்டு வருவியா நான் ரூமுக்கு வரேன்னு உனக்கு தெரியல இங்க கொண்டு வர வேண்டியதாடி இங்க வச்சு தான நம்ம Dress எல்லாம் மாத்துவோம் அப்ப இங்க வச்சு பூ வச்சிட்டு போயிடலாம்ல இப்போ எதுக்கு ஹால்ல கொண்டு போய் வச்சா போய் பூ போய் எடுத்துட்டு வாடி வரடி சும்மா சும்மா என்ன வேலை வாங்குற வேலை எல்லாம் வச்சுக்காத சொல்லிட்டேன் நீ ஹால்ல வச்சு பூ கேட்ட நான் கொண்டுட்டு வந்தேன் நீ இல்லனால நான் ஹால்ல வச்சிட்டு வந்துட்டேன் உனக்கு தேவனா நீனே போய் எடுத்துக்கடி போடி அப்படியா அப்ப நான் ஹால்ல இருந்து பூ எடுத்துட்டு வருவேன் அதுல மட்டும் எனக்கு வேணும்னு நீ கைய வச்சேன்னு வச்சுக்க நீ தலையில வைக்கிறதுக்கு மண்டையில முடி இருக்காது பாத்துக்க அப்படியே பிச்சு எரிஞ்சிருவேன் நீ பிச்சு எரிடி நானும் பாக்குறேன் அடி நிறுத்துக்கிட்டு எதுக்கு இப்படி சண்டை பிடிச்சிட்டு கிடக்குறியா முடிய பிச்சு எரிவானம்ல ஏன் யா மண்டையில மட்டும் தான் முடி இருக்கா வா மண்டையில இல்ல தோப்பா மண்டை ஏய் இந்த முடிய பத்தி ஏதாச்சும் பேசுனே என்னடி பண்ணுவ பேசுற என்ன பண்ணுவ விழுவல அடியே அத்தி பெரியம்மா புள்ள பிறவி இல்லடி நீங்க இன்னைக்குமா ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பியா நீங்க ரெண்டு பேரும் கத்துவல தெருமுக்கு வரைக்கும் கேக்குதுடி என்னைக்காச்சும் ஒரு நாள் பொம்பளை புள்ள மாதிரி அடக்க ஒடக்கமா ரெண்டு பேரும் இருந்திருக்கீங்களா
எனக்குன்னு வந்து பிறந்திருக்காளுவ பாரு. இன்னைக்கு மொத்த குடும்பமும் நம்ம வீட்ல இருக்கோம். என்னலாம் இதுங்க ரெண்டு சேர்ந்து என்ன அசிங்கப்படுத்த போதுன்னு தெரியல. ஏன்டி எல்லாம் இப்ப ரெண்டு பேரும் இப்படி அடிச்சுக்கிறீங்க? ஏமா நீங்களே கேளுங்கம்மா. நான் ஹால்ல வச்சு வைக்கிட்ட பூ எடுத்துட்டு வான்னு சொன்னேன். பூ எடுத்துட்டு வர சொல்லிட்டு Dress மாத்திரக்கு ரூமுக்கு வந்துட்டமா. இவ ஹால்லே பூ வச்சிட்டு வந்துட்டா. இப்போ போய் எடுத்துட்டு வர மாட்டாமா. இந்த பாருமா, அவ ஹால்ல வச்சு தான் என்கிட்ட பூவை கேட்டா. நான் எடுத்துட்டு வந்துட்டேன். வந்து பார்க்கும்போது அவ இல்ல. ஒருவேளை Dress எல்லாம் மாத்திட்டு வந்து வச்சுக்கறோம்னு சொல்லிட்டு நான் அங்கேயே வச்சிட்டு வந்துட்டேன். அதுக்கு போய் பூ எடுத்துட்டு வா இல்லனா உன் முடியெல்லாம் பிச்சை எறிவேன்னு சொல்றா. நான் அந்த பூவை போய் ஹால்ல போய் எடுத்துட்டு வரணுமா? இவ அந்த பூவை தலையில வைப்பாளாம். அதான் சொன்னேன். தலையில பூ வச்சினா முடியெல்லாம் பிச்சை எறிவேனே. நீங்க ரெண்டு பேரும் முடிய பிச்சிட்டு வேணாடி. நானே உங்க ரெண்டு பேத்துக்கு மொட்டை அடிச்சு விடுறேன். இந்த முடி இருக்க போய் தானடி இப்ப ரெண்டு பேரும் முடி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. அப்படி கேளுங்க. ரெண்டு பேரையும் கொன்றுவேன் பாத்துக்க. இன்னைக்கு மாப்பிள்ளை வீட்ல இருந்து எல்லாரும் இங்க வருவாங்க. வந்துட்டு திரும்ப போற வரைக்கும் ரெண்டு பேரும் இதே மாதிரி எங்கேயாச்சும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்களா, மாப்பிள்ளை வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் விளக்க மாத்த எடுத்து சாத்திடுவேன். சாத்தி சொல்லிட்டேன். பூக்கு தாண்டி சண்டை போட்டியா? நானே எடுத்துட்டு வந்துட்டேன். ஆளுக்கு கொஞ்சமா வச்சுட்டு சத்தம் போடாம வெளியில வந்திருக்கணும். மாப்பிள்ளை வீட்ல இருந்து உங்க அத்தைங்க ரெண்டு பேரும் வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் உங்க மாமனாரு மாப்பிள்ளைங்க எல்லாரும் வந்துருவாங்க. சீக்கிரமா வந்திருக்கணும்னு சொல்லிட்டேன். அடியே வாளே, இன்னைக்கு மட்டும் உன் வாளுத்தனத்தை காட்டுனேன்னு வச்சுக்க, முறிச்சு சொல்லிட்டேன். இன்னைக்கு அம்மா ஃபுல் போஸ்ல இருக்காங்க. ஏதாச்சும் ஏடா உடமா பண்ணிவிட்டேன் செத்த. இன்னைக்கு எதுவுமே பேசக்கூடாது, அமைதியா இருந்துடணும். என்னடி அம்மா பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டு போகுது? இதுக்குதான் அப்பவே சொன்னேன், கேட்டியா? பார்த்தல, இன்னைக்கு மட்டும் நம்ம ஏதாச்சும் பண்ணணும்னு வச்சுக்க, எல்லாரும் போனதுக்கு அப்புறமே விளக்கு மாத்தடி தான். அதுக்கு தான் சொல்லிதான் அடக்கி வாசிங்க ரெண்டு பேரும். கண்டிப்பா அம்மா சொன்னதை செஞ்சிடும். அதனால கொஞ்சம் அடக்கித்தான் வாசிக்கணும்.